அடர்ந்த காட்டில் நரி, மான், ஓநாய், வரிகுதிரை ஆகியான நண்பர்களின் ஒற்றுமையோடு வாழ்ந்து வந்தனர். அருகில் இருந்த பனிமலையின் காட்டில் சிறுத்தை ஒன்று நண்பர்களுடன் வாழ்ந்து வந்தது. நீங்கள் அனைவரும் அவசியம் வந்து கலந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அவசியம் வருகிறோம். நன்றி நண்பர்களே. அனைவரும் ஒரு படையில் புறப்பட்டனர். ஆற்றின் நீர் வேகம் அதிகரித்தால் படகு ஒரு பக்கம் சாய்கிறது. என் முதுகில் ஏறி உன்னை கரையில் விடுகிறேன். ஐயா முதலையாரே, உங்கள் எண்ணம் எனக்கு தெரியும். உங்கள் முதுகில் எங்களை ஏற்றி கொண்டு சாப்பிட நினைக்கிறீர்களா? ஆகா, நல்ல விருந்து. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிருங்க. கவனமாக கேளுங்கள். இப்படித்தான் ஒரு முதலை கடந்த வாரம் எங்களை போன்ற விலங்குகளை அடித்து சாப்பிட்டது. அப்போ என்ன ஆயிற்று? பிறகென்ன, செரிமானமாகாமல் இருந்து போய்விட்டது. அப்படி என்றால் தாராளமாக எங்களை நீங்கள் சாப்பிடலாம். உங்களை சாப்பிட்டா நான் இறந்து விடுவேன். அதை பிறகு காத்து கொள்ளலாம். இதோ பசிக்குது. இதோ சாப்பிட போய்விடுகிறேன். முதலையாரே, இன்னும் ஒரு பிரச்சனை உண்டு. என்ன அது சீக்கிரம் சொல். வழியில் பாம்பு கடித்தால் எங்களுக்கு விஷம் ஏறாமல் இருப்பதற்கு விஷம் உழைவு செடிகளை சாப்பிட்டு வருகிறோம். அதனால் எங்களை யாரு கடித்தாலும் அல்லது நாங்கள் யாரை கடித்தாலும் இறப்பது உறுதி. இதோ இந்த மீனை கடிக்கிறேன். அது இறங்கி போய்விட்டது. பார்த்தீங்களா? ஐயா, ஆட விடுங்களா, நான் போய் விடுகிறேன். அப்படி ஓடு. தந்திரத்தால் எங்களை காப்பாற்றினார்கள். ஆற்றின் நீர் வேகம் குறைந்ததால் பனிமலை பயணம் தொடங்கியது. நண்பர்களே, பனிமலைக்கு திருவிழாவிற்கு வந்ததற்கு நன்றி. நரியின் புத்தி கூர்மை பாராட்டி